டொனால்ட் ட்ரம்ப் கொலை செய்யறதுக்கு ஈரான் இப்ப திட்டம் ஒன்று போட்டிருக்கிறதா இஸ்ரேல் ஒரு உளவு தகவலை அமெரிக்கா கிட்ட சொல்லி இருக்கு. அடுத்ததா வெள்ளிக்கிழமை ஈரான்ல இருக்கிற புசகர் மாகாணத்திலையும் கோனராக் துறைமுக நகரத்திலையும் புதுசான தாக்குதல் நடந்திருக்கு புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஆனா இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமுமே இல்லை என்று சொல்றாங்க அமெரிக்கா. அப்ப இந்த தாக்குதலை யார் நடத்திருப்பாங்க? ஈரான் இப்ப அசிமெட்ரிக் வார்ஃபேர்ங்கிற ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி இந்த போரை பயன்படுத்துறதால, அதாவது இந்த போரை நடத்துறதால அமெரிக்கா இப்ப புலிடவால பிடிச்ச மாதிரி விட்டுக்கையும் மேலாம தொடர்ந்து அதை பிடிச்சுக்கு இருக்கையும் மேலாம ஒரு ரெண்டும் கட்ட நிலைமையில இருக்குன்னு முன்னாள் அமெரிக்க கடற்படை அதிகாரி டான் கிரேசியர் ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. இந்த முக்கியமான 3 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு ஏனையவர்களும் பார்க்கிற மாதிரி ஷேர் பண்ணிடுங்க. அதோட இது போல முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ளணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய உத்தியோகபூர்வமான வாட்ஸ்அப் குரூப்ல லிங்க் போட்டு வைக்க, அதுல சேர்ந்துக்கங்க. எல்லா அப்டேட்ஸையும் அதுல நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். டொனால்ட் ட்ரம்போட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதாகவும், டொனால்ட் ட்ரம்பை ஈரான் கொலை செய்யறதுக்கு ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு வாரதாகவும் ஒரு உளவு தகவல் இருக்கிறதா இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஒரு ரிப்போர்ட்டை இப்ப சப்மிட் பண்ணிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு ஈரானும் அமெரிக்காவும் இதுவரைக்கும் எந்தவித பதிலையும் தெரிவிக்கல. இது சம்பந்தமா சர்வதேச ஊடகம் ஒன்று வெளியிட்ட தகவல் படி பார்த்தா இது குறிப்பிட்ட ஒரு கொலை முயற்சியை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட் என்கிறது விளங்குது. இது சம்பந்தமா அமெரிக்கா எந்தவித தகவலையும் இஸ்ரேலுக்கு ரிப்ளை பண்ணலன்னாலும் ஏற்கனவே ஈரான் ட்ரம்பை கொலை செய்யறதுக்கு பல முயற்சிகளை பல தடவை செஞ்சிருக்கிறதாகவும் அந்த முயற்சிகளை அமெரிக்கா முறியடிச்சிருக்கிறதாகவும் ஒரு விடயத்தை பதிவு செஞ்சிருக்கிறது. இந்த வாரம் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்துகிட்டு செய்தியாளர்களோட ட்ரம்ப் கதைக்குள்ள ஈரான் அவரை இலக்கு வச்சிருக்கணும், அவரை உயிருக்கு ஈரானால ஆபத்து இருக்கணும் சொல்லி இருக்காரு. ஈரான் பிளான் பண்ணிச்சோ இல்லையோ, நீங்க 2 பேருமே சேர்ந்து நல்லா பிளான் பண்ணுங்கிறது திட்ட தெளிவாவே விளங்குது. இதுவரைக்கும் வெளியான தகவல் படி ஈரான் ட்ரம்பை கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்ததா எந்த செய்தியிலையுமே நான் பார்க்கல. ஆனா ஏதோ ஒரு நாடகம் மட்டும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது அவதானிக்க கூடியதா இருக்கு. அடுத்ததா வெள்ளிக்கிழமை, அதாவது 10ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 ஈரான்ல புசகர் மாகாணத்தில் இருக்கிற அணுமின் நிலையத்துக்கு பக்கத்திலேயும் கோனராக் துறைமுக நகரத்திலேயும் பல வெடிப்பு சத்தங்கள் பதிவாகி இருக்கிறதா ஈரானிய செய்தி ஊடகங்கள் இப்ப செய்தி வெளியிட்டு இருக்கு. இந்த தாக்குதலை அமெரிக்கா தான் செஞ்சிருக்கண்டு ஈரான் உறுதியா பிளேம் பண்ணல. அதே நேரத்தில் அமெரிக்காவும் இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லி இருக்காங்க. இந்த தாக்குதலை இவங்க நடத்தலன்னா யாரு நடத்திருப்பாங்கிற ஒரு சந்தேகமும் இப்ப பரவலா பார்க்கப்படுது. கடந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஈரான்ல அமெரிக்கா நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா வியாழக்கிழமை ஈரான் என்ன செய்யறாங்கன்னா இந்த குவைத்தில் இருக்கிற ராணுவ தளத்துக்கும் பஹ்ரைன்ல இருக்கிற ராணுவ தளத்துக்கும் அதே போல இந்த ஜோர்தான் கட்டார் போன்ற நாடுகளில் இருக்கிற அமெரிக்க ராணுவ தளங்களுக்கும் தாக்குதல் நடத்தி அவங்களோட சிறப்பு அந்த பதிலடியை பதிவு செஞ்சிருந்தாங்க.